ஜனவரி 10 2026 அன்று நிலவரப்படி தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட வெளியீட்டு தேதி இல்லை. இயக்குனர் எச். வினோத் இயக்கத்தில் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரித்து இந்த அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் விஜயின் கடைசி நடிப்பு படமாக அரசியலில் முழுமையாக ஈடுபடுவதற்கு முன் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் சிபிஎஃப்சி சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக ஜனவரி 9 2026 பொங்கல் என்று திட்டமிடப்பட்டு உலகளாவிய வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டது. முக்கிய காலவரிசை மற்றும் நீதிமன்ற முன்னேற்றங்கள். படம் டிசம்பர் 18 2025 அன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆரம்ப ஆய்வுக்குழு சிறிய கட்டவுட்களுடன் UA-16 சான்றிதழ் பரிந்துரைத்தது. ஆனால் மத உணர்வுகள் மற்றும் இராணுவத்தை சித்தரிப்பது குறித்த புகார்களால் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது. தயாரிப்பாளர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகினர். ஜனவரி 9 அன்று வெளியீட்டு நாள் ஒற்றை நீதிபதி ஜஸ்டிஸ் P.T. அஷா க்கு உடனடியாக UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். ஆனால் சிபிஎஃப்சி உடனடி மேல்முறையீடு செய்தது. தலைமை நீதிபதி தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. தயாரிப்பாளர்கள் தவறான அவசரத்தை உருவாக்கியதாக கண்டனம் தெரிவித்தது. அடுத்த விசாரணை ஜனவரி 21 2026க்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறைக்குப் பிறகு தற்போதைய எதிர்பார்ப்புகள். கேரளா விநியோகஸ்தர்கள் ஏசேசார் என்டர்டெயின்மெண்ட் ஜனவரி 14 வெளியீட்டை குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் இதை உறுதிப்படுத்தவில்லை. தடை உத்தரவு காரணமாக இது சாத்தியமற்றதாக தெரிகிறது. ரசிகர்கள் ஜனவரி 23 அல்லது அதற்குப் பிறகு தேதிகளை ஊகிக்கின்றனர். மோதல்களை தவிர்க்க பானிந்தியா வெளியீடு தமிழ், ஹிந்தி ஜான் நேதா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தது. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ரசிகர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் உரிமையாளர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. 500 ரூபாய் கோடிக்கும் மேல் முதலீடு செய்துள்ளதாகவும் விஜய் சம்பாதித்த பிரியாவிடைக்கு தகுந்த வெளியீட்டை உறுதி செய்வதாகவும் கூறியுள்ளது. டிரெய்லர் ஜனவரி 3 பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த சான்றிதழ் சர்ச்சை தமிழ் சினிமாவில் பரந்த விவாதத்தை